பாய் வீட்டு கல்யாணத்துலலாம் பிரியாணிக்கு அப்புறம் ரவா பாயாசம்னு ஒன்று கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்த்துருவோமா? 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு, 1 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு ரவா போட்டு நல்லா வறுத்துருங்க. நான் 2 பேத்துக்கான அளவு தான் சொல்கிறேன். ஒரு பெரிய டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ரவா வெந்து வந்தோடனே பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. முழுக்க முழுக்க பாலில் வேக வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு பட்ஜெட் இல்லாத காரணத்தினால கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் பால் வந்து நல்லா ஒரு கொதி வந்தோடனே டேஸ்ட்டுக்கு வந்து வெல்லம், நாட்டு சர்க்கரை, ஜீனி எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் வெல்லம், நாட்டு சர்க்கரை போட்டால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆப்ஷன் படி எப்படி வேணால் நீங்கள் சேர்த்துக்குங்க. நட்ஸ் வந்து நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் மட்டும் சும்மா துருவி சேர்த்துக்கிட்டேன். அப்போ சாப்பிடும்போது இடையில குட்டி குட்டியாக கிடச்சா நல்லாயிருக்கும். அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக கண்டென்ஸ் மில்க் கூட ஊற்றிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் ஊற்றினா வெல்லம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லை நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு தான் செய்ய போகிறோம் அப்படின்னா நான் சொன்னபடியே செஞ்சுக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக கொஞ்சம் கூட குறையவே இல்லாமல் சூப்பராக இருக்கும். என்ன சேமியா பாயசம், ரவா பாயசம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். ரவை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க, அப்புறம் கேசரி ஆயிரும், பாயசம் வராது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.